கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இயேசு சுவாமி புனித வாரத்தில் கேள்வியின் நாளில் அவர் பேசிய வார்த்தைகளை குறித்து தியானிப்போமா? ஆம். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்ற 3 கூட்டத்தார் இயேசு சுவாமியை எப்படியாவது பேச்சிலே குற்றம் கண்டுபிடித்து அவரை குற்றப்படுத்தலாம் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்க வருகின்றனர். பரிசேயர் என்பவர்கள் யார் என்றால், அவர்கள் சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுள்ள நிலைப்பாடுடைய ரோம அரசாங்கத்தின் அடிமைகளாக, கூலியாட்களாக காணப்பட்டார்கள். அதே சமயம் சதுசேயர் என்பவர்கள் சமய சடங்காச்சாரத்தில் உறுதியான நிலைப்பாடுடையவர்களாக காணப்பட்டார்கள். வேதபாரகர்கள் என்பவர்கள் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இந்த 3 கூட்டத்தாரும் எப்படியாவது இயேசு சுவாமியை கேள்வி கேட்டு அவரை குற்றவாளியாக தீர்க்கப்படலாம் என்று அவர்கள் வினா கேட்கிறார்கள். இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். இந்த புனித வாரத்தின் முதலாம் நாள் நம் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடினோம். திங்கட்கிழமையை சுத்திகரிப்பின் நாளாக நினைவு கூறுகிறோம். செவ்வாய்க்கிழமை கேள்வியின் நாளாக கருதப்படுகிறது. புதன்கிழமை தைலாபிஷேக நாளாக காணப்படுகிறது. வியாழக்கிழமை ராப்போஜன நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை சிலுவையின் நாளாக, சனிக்கிழமை கல்லறையில் உள்ள ஆவிகளுக்கு போதனை செய்யும் நாளாக, ஞாயிறு உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இதை நினைவு கூறும் வண்ணமாக இன்று கேள்வியின் நாளை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? அரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். சேர் ஆண்டவரிடத்தில் வந்து ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமோ அல்லவோ என்று கேள்வி கேட்கின்றனர். ஆண்டவர் அவர்களிடத்துல ஒரு பணத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்கிறார். அவர்கள் ஒரு காசை அவரிடத்துல கொடுக்கிறாங்க. அந்த காசுல ராயனுடைய மேலெழுத்தும் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்ல, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. நாமும் கூட அந்த காலத்துல அவங்க ராயனுக்கு வரி செலுத்துறவர்களாக காணப்பட்டாங்க. இந்த காலத்துல நாமும் கூட நம்முடைய நாணயத்தை நாம் திருப்பி பார்ப்போமேனால் அதில் அரசாங்க சின்னம் பொதிக்கப்பட்டதாக 4 சிங்கங்கள் உடையதாக காணப்படும். அதனால் நாமும் கூட அரசுக்கு வரி செலுத்துகிறவர்களாக, வீட்டு தீர்வை செலுத்துகிறவர்களாக, தண்ணீர் வரி கட்டுபவர்களாக, ஜிஎஸ்டி வரி கட்டுபவர்களாக, இனி எத்தனையோ வரிகள், நாம் சாலையில் நடப்பது கூட வரி கட்டியவர்களாக தான் காணப்படுகிறோம். வரி கட்டுவது என்பது முக்கியமான காரியமாக காணப்பட்டது. ஆண்டவர் நாணயத்தை காண்பித்து, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று ஞானமாய் பதிலளித்தார். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். ஏன் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொன்னார்? ஏன் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும்? நம்முடைய காலத்துல ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். அவர் படைத்த நிமித்தமாக தான் நம்முடைய கரங்கள்ல பணம், நம்முடைய கரங்கள்ல புழங்கப்படுகிறது. அதனால் அவருக்குரியதை மல்கியா தீர்க்கதரிசி சொன்னபடியாக, உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வையுங்கள் என்று சொன்னார். அது நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நாம் அவர்களுக்கு தசம பாகம் கொடுக்கிறவர்களாக, காணிக்கை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே அன்று ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று அந்த முதல் வினாவிற்கு பதில் சொல்கிறவராக, இசையுடைய சோதனையில் அவர் வெற்றி பெற்றவராக காணப்பட்டார். இரண்டாவதாக சதுசேயர் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க. மத்தேயு 22-24 வசனம் வராது சொல்கிறது. போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனார். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள்.
உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று பதில் சொல்கிறார். சதுசேயர் என்பவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் அதை அறிந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இதில் ஒருத்தி, மோசே என்ற சட்டம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, மூத்த சகோதரனுடைய மனைவி மூத்தவன் சந்தானம் இல்லாமல் இருந்து போனால் அவனுடைய அடுத்த சகோதரன் அவளை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு சந்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்திரீயானவள் 7 சகோதரரையும் திருமணம் செய்து கொண்டு அவள் சந்தானம் இல்லாமல் கடைசியாக அவள் இறந்து போனாள். ஆனால் அவளுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு அவள் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்று சதுசேயர் கேட்கின்றனர். ஆண்டவர் சொல்கிறார், அறியாத ஜனங்களே, உயிர்த்தெழும் போது அங்கு கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது, பரலோகத்துல தேவதூதர்களை போல இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு பதில் சொல்றாங்க. இது நிமித்தமாக அந்த சதுசேயரும் என்ன செய்யறாங்க, கூனிக்குரியவர்களாக திரும்பி சென்று விடுகிறார். ஆண்டவர் இந்த கேள்வியிலும் சரியான பதிலை சொல்லி அங்கு ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுகிறார். மூன்றாவதாக வேத பாரகர் வந்து கேள்வி கேட்கிறார். அவர்கள் வேதத்தில் உள்ள கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். மத்திய 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன், அதாவது நியாயசாஸ்திரி நியாயங்களை கை கொள்ளுகிறவன் வேதபாரகர் என்று அழைக்கப்படுகிறான். அவன் அந்த வேதபாரகர் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆண்டவருடைய சமூகத்துல நியாயசாஸ்திரி கற்பனைகள்ல எது பிரதான கற்பனை என்று கேட்கிறான். ஆண்டவர் அதற்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த பதிலை சொல்லி அவர் அந்த இடத்துல அவனுடைய கேள்வியிலும் குற்றமில்லாதவராக காணப்பட்டார். 3 தரப்பினர் ஆண்டவருடைய சமூகத்துல கேள்வி கேட்டார்கள். 3 தரப்பினருக்கும் ஆண்டவட்டத்துல எந்த குற்றமும் காணப்பட முடியாத வண்ணம் அவர் பதிலளித்தவராக காணப்பட்டார். இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகத்திலும் 3 தரப்பினர்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது நம்முடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படியாவது நம்முடைய செய்கையிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படியாவது இவர்களுடைய வாழ்விலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக கண்ணோட்டமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் மத்தியில் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய வேத வசனங்களை கற்றுக்கொண்டவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு நம்மில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதுபோல மற்றவர்களுக்கும் நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட்டால் நாமும் யாருடைய எந்த கேள்விகளுக்கும் நாம் குற்றமில்லாதவர்களாக பதில் சொல்லக்கூடியவர்களாக குற்றமில்லாத வாழ்வு வாழக்கூடியவர்களாக காணப்படலாம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, கேள்வியின் நாளிலும் கூட ராஜா, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்று ஒவ்வொருவராக உம்முடைய சமூகத்தில் வந்து கேள்வி கேட்டு எப்படியாவது உண்மை குற்றத்தில் அகப்பட வைக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்த போதும், அப்பா, நீர் எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை சொல்லி இந்த பூமியிலே நீ கடந்து வந்தீரேப்பா. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த குற்றமும் காணாத வண்ணம் அப்பா, யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நாங்கள் சரியான பதில் சொல்லத்தக்கதாக உடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்பா. அது நிமித்தமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கிருபையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உடைய பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.